திமுக வந்து ஆட்சி அமைச்சு 5 வருஷத்துக்கு 60 மாசம். அப்ப ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ குடுக்கணும்? 60,000 குடுக்கணும். சரிங்களா? இப்ப இதுவரை ரூ. 28,000 குடுத்துருக்காங்க. பொங்கல் தொகைன்னு 5,000 குடுத்துருக்காங்க. கொரோனா நிவாரண நிதின்னு சொல்லிட்டு ஒரு 4,000 குடுத்துருக்காங்க. பொங்கல் தொகை ரூ. 3,000. 3,000 இந்த பழசு வருடம் ஓகே. மொத்தம் 5,000 குடுத்துருக்காங்க. கொரோனா நிவாரண நிதி 4,000 குடுத்துருக்காங்க. சரிங்களா? எவ்வளோ அறிவிச்சாங்க? மாதம் ரூ. 1,000 60,000 குடுக்கணும். இப்போ ஒரு 5,000 28, 5, 33 இந்த நாள் ரூ. 5,000 37 மகளிருக்கு இருங்க 37, 5ம் 42,000 குடுத்துருக்கிறீங்க. இன்னும் 18,000 எங்க? குடுக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. கோடைகால நிதின்னு சொல்லி இதில 2,000 தனியா. 3,000 தான் குடுத்துருக்காங்க. கோடைகால நிதியாம். இப்ப 5 வருஷமா கோடை வெயில் வரலையா? அப்ப இத்தன வருஷம் வெயிலே அடிக்கலையா? அப்ப அதையும் சேருங்க. வெயில் அடிக்க 4 வருஷத்துக்கு நீங்க குடுக்கல. 2,000. அப்ப அந்த 8,000 எங்க? கணக்கு இருக்குல்ல. 18, 8, 26,000 நீங்க குடுக்கணும். உங்களால குடுக்க முடியுமா? ஏன்னா திமுக அறக்கட்டளை நிதியிலேருந்து குடுத்தாங்களா? இல்ல முரசொலி அறக்கட்டளையிலேருந்து குடுத்தாங்களா? சொல்லுங்க பாப்போம். இல்ல கலைஞர் அறக்கட்டளையிலேருந்து குடுத்தாங்களா? எதுவுமே இல்லைல்ல. மக்களுடைய வரி பணத்தை மக்களுக்கு குடுக்கிறார்கள். மக்கள் பெற்றுக் கொடுக்கிறார்கள். இதுல என்ன பெரிய சாதனை? ஒரு சாதனையும் இல்ல. வேதனை தான் இன்னைக்கு இருக்கு. இன்னும் நீங்க கிட்டத்தட்ட 4,000 குடுக்கணும். குடுங்கன்னு நாங்க சொல்றோம். 18, 26,000 குடுக்கணும். 24 கூட இல்ல. ரூ. 26,000 ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குடுக்க வேண்டிய இந்த திமுக அரசு எப்போது குடுக்கும்?